Hi students, welcome to SRT Vijay Max YouTube channel. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்குறீங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர், தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்கள். இது மாதிரி 6 கொஸ்டின் இருக்குது. 6 கொஸ்டினும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 மார்க் கொடுத்துருவாங்க. 21 மார்க்ஸ் சரிங்களா? ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் ஆன்சர் எழுதணும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் படிக்கணுன்றதுக்காக, ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் ஆன்சர் தேவையில்லை, இங்கேயே பார்த்துக்கலாம் சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 3. அப்படியே பாருங்கள், அப்படியே லைனாக. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், அணியின் தரம் கண்டுபிடிக்கணும். இதுவும் ஃபஸ்ட் சாப்டர் தான், அதுக்கு ஃபஸ்ட் ஆன்சர். அப்புறம் தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுக்கு ஆன்சர் பாருங்கள் ஆல், அனைத்துமே சரிங்களா? ரைட்டு. அடுத்தது ஃபோர்த்து பாருங்கள், அதுவும் 2வது சாப்டர் தான், கலப்பெண்கள் சரிங்களா? அப்புறம் 5வது கொஸ்டின் பாருங்கள். 5வது கொஸ்டின் வந்து தேர்ட் சாப்டர் சமன்பாட்டியல் சரிங்களா? அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் ஆன்சரு. 6வது கொஸ்டின் பாருங்கள், அது என்னது? நேர்மாறு முக்கோணவியல் சார்பு, அதுவும் பாருங்கள் தேர்ட் ஆன்சர் சரிங்களா? 4th சாப்டர் அது சரிங்களா? 6 கொஸ்டின் அப்படி லைனாக பார்த்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பட்டத்தின் ஆரம் கேட்குறாங்க. அந்த 7th கொஸ்டின் வந்து இருபரிமாண பகுமுறை வடிவியல், 5th சாப்டர். அடுத்தது 8th கொஸ்டின் பாருங்கள், அதுவும் வந்து 5th சாப்டர் தான், 5வது பாடம் தான். அடுத்து 9th கொஸ்டின் வந்து வெக்டர் பார்த்தீங்கன்னா 6வது சாப்டர் சரிங்களா? 10வது கொஸ்டினும் 6வது சாப்டர் தான் சரிங்களா? கார்ட்டீசியன் சமன்பாடு கேட்குறாங்க. அப்படி லைனாக நோட் பண்ணிக்கங்க, ஆன்சர் குறிச்சிங்க. நல்லா ரிப்பீட்டடாக நிறைய டைம் இந்த கொஸ்டினை பாருங்கள். ரிப்பீட்டடாக பார்க்க உங்களுக்கு அந்த 1 மார்க் கொஸ்டின் வந்து மனப்பாடம் ஆயிடணும் சரிங்களா? நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாது, நம்ம ரிப்பீட்டாக பார்த்து அந்த கொஸ்டினே தானாக மனப்பாடம் ஆயிடணும் ஆன்சர் சரிங்களா? அப்போ தான் உங்களால் 100க்கு 100 மார்க் எடுக்க முடியும். நல்லா படிங்க. நீங்கள் 100க்கு 100 எடுக்கணும்னா முதல்ல 1 மார்க்கில் நீங்கள் மேக்ஸில் 100க்கு 100 எடுக்கணும்னா 1 மார்க்கில் 20க்கு 20 எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்லாம் நல்ல மார்க் எடுக்கணும், ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் சரிங்களா? சாப்டர் ஃபுல்லாக தரவு பண்ணணுங்க. 2 புக்கையும் தரவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் 100க்கு 100 மார்க் எடுக்க முடியும் சரிங்களா? இந்த 1 மார்க்லாம் நல்லா நிறைய டைம் ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருங்க. பார்த்து அதுவே மனப்பாடம் ஆயிரும். அப்புறமேட்டு நீங்கள் இன்னும் 5 சாப்டர் நான் 1 மார்க் கொடுக்குறேன், அந்த 5 சாப்டரும் படிங்க. இதில் இருக்கிற 1 மார்க்லாம் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு 1 மார்க்கும் நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன் கரெக்டாக. பாருங்கள், 19வது சம் வந்து ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு பரவல் சார்பு, அந்த சாப்டர். 20வது டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது தனிநிலை கணக்கியல், 12வது சாப்டர் சரிங்களா? அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன், அதுக்கு செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா? இதில் வந்து 21 மார்க்ஸ், இதுதான் பார்ட் ஏ. அடுத்தது பார்ட் பி, இதில் வந்து 2 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் எழுதணும் சரிங்களா? 2 மார்க்ஸ் எழுதணும். அதில் கொஸ்டின் நம்பர் 30 மட்டும் கம்பல்சரி, கடைசி 2 மார்க் மட்டும் கம்பல்சரி எழுதி ஆகணும் சரிங்களா? பார்த்துங்க. 21 மார்க் 2 மார்க் வந்து எக்ஸாம்பிள் 2.6 செகண்ட் சாப்டர், 2 பாயிண்ட் அப்படின்னு வருதுங்களா? அப்போ செகண்ட் சாப்டர் அர்த்தம். 3 பாயிண்ட் தான் தேர்ட் சாப்டர். அந்த மாதிரி 22 கொஸ்டின் பாருங்கள், இது கிரியேட்டிவ் கொஸ்டின் சரிங்களா? புக்கில் இல்லாத கொஸ்டின், தேர்ட் சாப்டரில் இருந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான். அடுத்து 23rd பாருங்கள், அது 4th சாப்டர், எக்ஸாம்பிள் 4.1 4th சாப்டர். 24th கொஸ்டின் எக்ஸாம்பிள் 6.14. 25th கொஸ்டின் அது எக்ஸைஸ் 7.2ல, இஎக்ஸ்னா எக்ஸைஸ் 7.2ல 5th செகண்ட் சம். 26th சம் அது பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 8.2 8th சாப்டர் இது சரிங்களா? வகையீடுகள் அப்படின்னு வரும். செகண்ட் சாப்டர் செகண்ட் சம், எக்ஸைஸ் 8.2ல செகண்ட் சம். இதில் வந்து 2 மார்க்கு 6 26 ஆச்சுங்களா? அடுத்து 27க்கு போகலாம். 27 பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் 2 மார்க் ஓகேங்களா? அது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வகைக்கெழு சமன்பாடுகளில் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், இது நல்லா படிங்க. இது எதுனா கிரியேட்டிவ் சம்ஸில் உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் கூட எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போடுறேன் சரிங்களா? எந்த கொஸ்டின் வேணுமோ அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு இந்த கொஸ்டின் டவுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா? பெரும்பாலும் எல்லாரும் படிச்சிடுறாங்க, அதனால் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. நீங்கள் சொல்லுங்கள், டவுட்டாக இருந்தால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன் சரிங்களா? எந்த கொஸ்டினோ அந்த கொஸ்டின் நம்பர் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த கொஸ்டின் நான் வீடியோ போடுறேன் சரிங்களா? 28 பாருங்கள், எக்ஸைஸ் 11.3ல தேர்டில் ஃபஸ்ட் சம் சரிங்களா? 29 பாருங்கள், அது வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் சரிங்களா? புக்கில் இருக்கிற கொஸ்டினு இருக்கிற நம்பரை மட்டும் மாற்றி ஒரு கிரியேட்டிவாக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சரிங்களா? அது ப்ராபபிலிட்டி கொஸ்டின். 30 பாருங்கள், அதுவும் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் தான். 10th சாப்டர் கொடுத்துருக்க ப்ராக்கெட்டில், கிரியேட்டிவ் கொஸ்டின் ப்ராக்கெட்டில் 10th சாப்டர்னு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சரிங்களா? 29 30 ரெண்டுமே கிரியேட்டிவ் தான் சரிங்களா? 29 வந்து 11th சாப்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, 30 வந்து 10th சாப்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா? இதோட பார்ட் 2 முடிஞ்சு. அடுத்தது பார்ட் 3. பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா இது வந்து
3 மார்க் கொஸ்டின் சரிங்களா. நீங்கள் ஒருத்தர் தப்பாக கொடுத்துருக்காங்க. 7 × 2 14 கொடுத்துருக்காங்க, அது தவறு. 7 × 3 21 வரும் சரிங்களா. இதில் இருக்கிற கொஸ்டின் வரும் 3 மார்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா. 31 அது வந்து புக் கொஸ்டின், புக் இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்டரில் புக் இன்சைட்லேருந்து ஒரு தியரமாக கேட்டிருக்காங்க. ஏ இன்வெர்ஸ் ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்தது 32 அதுவும் புக்கில் எக்ஸைஸ் 1.1ல் 12th சம்மு. 33 எக்ஸைஸ் 2.5ல் 9th சம்மு. அடுத்து 34 பாருங்கள், எக்ஸைஸ் 3.6ல் 5th சம் சரிங்களா. அடுத்தது 3.6 தேர்ட் சாப்டர். அது 35 வந்து 5th சாப்டரில் இருக்கிற கொஸ்டின். எக்ஸைஸ் 5.1ல் 7th சம். 36 வந்து எக்ஸைஸ் 7.5ல் ஃபர்ஸ்ட் சம். இது வந்து எவால்வேட் பண்ணணும் சரிங்களா. மதிப்பிடுதல் 1 - cos x / x². ஈஸி கணக்கு தான் சரிங்களா. எக்ஸ் பதிலாக x0 அப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும். டவுட் வந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் நடத்துகிறேன். 37 சரிங்களா. அது வந்து எக்ஸைஸ் 8.2ல் 10th சம் சரிங்களா. இதெல்லாம் 3 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸுங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து ஒரு 2 2 மார்க் பப்ளிக் எக்ஸாம் வந்தால் கூட, 2 3 மார்க் வந்தால் கூட நம்மளுக்கு லாபம் தான் சரிங்களா. அதை நம்ம தரவாக எழுதிக்கலாம். 38 பாருங்கள், அடிக்கடிக்கு கேட்குறேன் அந்த கொஸ்டின் சரிங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸைஸ் 9.3ல் செகண்ட் கொஸ்டின். அடுத்தது 39 பாருங்கள், அது வந்து 1 3ஆம் படி மூலங்கள் வழக்கமான பெருக்களில் அடைவு பண்பினை நிறைவு செய்யும் என நிரூபிக்க. அது வந்து 12th சாப்டர் அடைவு பண்புனா சரிங்களா. அது வந்து கிரியேட் பண்ணி கேட்டிருக்கான். அடுத்தது 40 கொஸ்டின் பாருங்கள், கிரியேட்டிவ் கொஸ்டின் தான். 6th சாப்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான் சரிங்களா. இதோட 3 மார்க் வந்து ஓவர் சரிங்களா. அடுத்தது 5 மார்க் பார்ட் 4 7 5 மார்க் எழுதணும். எதிர் ஆர் சாய்ஸ் தான். 7 எழுதணும். 75 35 மார்க்ஸ் சரிங்களா. 41ல் ஏ அது வந்து எக்ஸைஸ் 1.3ல் ஃபர்ஸ்ட்டில் தேர்ட் சம் சரிங்களா. பி சம் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின். 5th சாப்டரில் இருக்கிற கிரியேட்டிவ் கொஸ்டின். ஒரு நம்பர் மட்டும் மாற்றிருக்கான். நீளத்தின் மையம் குவியம் முனைகளில் நம்பர் மட்டும் மாற்றிருக்கான் சரிங்களா. 42 பாருங்கள், 42 வந்து எக்ஸைஸ் 4.5ல் 9th ஃபர்ஸ்ட் சம். அடுத்தது 42ல் பி வந்து 4ஆம் படி மூலங்கள் கேட்குறான். அது வந்து ஒரு கிரியேட் கொஸ்டின் செகண்ட் சாப்டரில். சும்மா சிம்பிளாக மாற்றிருக்கான் கொஸ்டின், அவ்வளோதான். அடுத்து 43ல் ஏ பாருங்கள், வழக்கமாக கேட்குற கொஸ்டின். எக்ஸைஸ் 6.1ல் 9th சம். இது வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இந்த 4 சம்மில் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் 5 மார்க்கில். அடுத்தது 43ல் பி அது வந்து மெய் முரண்பாடு. அதான் கண்டுபிடிக்கணும். மெய்னா லாஸ்ட் ரோ ஃபுல்லாக, லாஸ்ட் காலம் ஃபுல்லாக டீன்னு வரணும். முரண்பாடுனா லாஸ்ட் காலம் ஃபுல்லாக எஃப்னு வரணும். அதுதான் உங்களுக்கே தெரியும். அடுத்தது 44ல் ஏ அது வந்து பரவலத்தினுடைய செவ்வகத்தால் அடைபடும் பரப்பினை தொகையீட்டு முறையில் காண்க. தொகையீடு கணக்கு பார்த்துங்க. எக்ஸாம்பிள் 9.50. அடுத்தது 44ல் பி அது வந்து கோனேரி பட்டியலிருந்து, அது ஈஸி சம்முங்க. எக்ஸாம்பிள் 7.9 ரொம்ப ரொம்ப ஈஸி சம் சரிங்களா. 44ல் பி வந்து 7th சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸு. அடுத்தது 45ல் ஏ பாருங்கள், ஒய் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸைஸ் 7.9ல் செகண்டில் தேர்ட் சம் சரிங்களா. வரைவதற்கான 5 படிநிலைகள் கேட்குறாங்க சரியா. வரைதல் இந்த சம்ம சரிங்களா. அடுத்து 45ல் பி அடைபடும் அரங்கத்தின் ஒய் அச்சினை பொறுத்து சுழற்றுவதால் திடப்பொருளின் கன அளவு காண்க சரிங்களா. கன அளவு சம்மு இன்டகிரேஷன் தான். எக்ஸைஸ் 9.9ல் தேர்ட் சம். அடுத்தது 46ல் ஏ எக்ஸைஸ் 5.5ல் ஃபோர்த் சம் சரிங்களா. இது வந்து இருபரிமாண பகுமுறை வடிவல் அந்த சாப்டர். அடுத்தது 46ல் பி அது வந்து வகைக்கெழு சமன்பாடு கிரியேட்டிவ் கொஸ்டின். சும்மா ஒரு கொஸ்டின் ஒரு நம்பர் மாற்றி எக்ஸ் ஒய்யை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா. 10th சாப்டர் பிராக்கெட்டில் எழுதிருக்கேன். கிரியேட்டிவ் கொஸ்டின் 10th சாப்டர்னு எழுதிருக்கேன், சிக்யூன்னு போட்டு. 47ல் ஏ எக்ஸைஸ் 11.2ல் 5th சம். அடுத்தது 47ல் பி அது வந்து எக்ஸாம்பிள் 6.44 சரிங்களா. இது வந்து 2.1 வெக்டர் அந்த சம். அது பார்த்துங்க, ஈஸி தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா கணக்கும் சொல்லியிருக்கேன். இதை பாருங்கள், பார்த்து நோட் பண்ணி வச்சு படிங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது 12th படிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.